வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். வள்ளலார் என்று அன்பாக அழைக்கப்பட்ட கவிஞர் யார்? ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்று அன்பாக அழைக்கப்பட்ட கவிஞர் யார்? ராமலிங்க அடிகளார். கண்ணன் வந்தான். இதில் வந்தான் என்ற வார்த்தை எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த காலம். கண்ணன் வந்தான். இதில் வந்தான் என்ற வார்த்தை எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த காலம். நீர்வழி படுவும் புனைப்போல். இதில் படுவும் என்பது எவ்வகை அளபடை? செய்யுளிசை அளபடை. நீர்வழி படுவும் புனைப்போல். இதில் படுவும் என்பது எவ்வகை அளபடை? செய்யுளிசை அளபடை. ஆழ்கடல். இதில் மறைந்துள்ள வேற்றுமை உருபு எது? ஏழாம் வேற்றுமை. ஆழ்கடல். இதில் மறைந்துள்ள வேற்றுமை உருபு எது? ஏழாம் வேற்றுமை. இசை அறிவு என்பது தமிழ் இலக்கணத்தில் எந்த அறிவுடன் தொடர்புடையது? யாப்பு. இசை அறிவு என்பது தமிழ் இலக்கணத்தில் எந்த அறிவுடன் தொடர்புடையது? யாப்பு. குற்றால குறவஞ்சி நாடக நூலை எழுதியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி நாடக நூலை எழுதியவர் யார்? திரிகூட ராசப்ப கவிராயர். நிலத்தின் தன்மை அறிந்து விதை விதைத்தல் என்பது எந்த நிலத்தின் தொழிலாக கூறப்படுகிறது? மருதம். நிலத்தின் தன்மை அறிந்து விதை விதைத்தல் என்பது எந்த நிலத்தின் தொழிலாக கூறப்படுகிறது? மருதம். நன்னெறி நூலை எழுதியவர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி நூலை எழுதியவர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். உடன்படிக்கை என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? ஒப்பந்தம். உடன்படிக்கை என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? ஒப்பந்தம். உன்னால் முடியும் நண்பா. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். உன்னால் முடியும் நண்பா. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். குறைவான முயற்சி உடையவன் என்ற பொருளில் வரும் மரபு தொடர் யாது? குடம் கவிழ்தல். குறைவான முயற்சி உடையவன் என்ற பொருளில் வரும் மரபு தொடர் யாது? குடம் கவிழ்தல். காலப்பெயர்கள் எவற்றை உள்ளடக்கியது?
சிறுபொழுது, பெரும்பொழுது. காலப்பெயர்கள் எவற்றை உள்ளடக்கியது? சிறுபொழுது, பெரும்பொழுது. ஊருணி என்பது எதை குறிக்கிறது? ஊர் மக்கள் உண்ணும் நீர்நிலை. ஊருணி என்பது எதை குறிக்கிறது? ஊர் மக்கள் உண்ணும் நீர்நிலை. வெண்பாவின் வகைகளில் குறைந்தபட்ச அடி எல்லை எது? 2 அடி. வெண்பாவின் வகைகளில் குறைந்தபட்ச அடி எல்லை எது? 2 அடி. கல்லாதவரின் சொல் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? இனிப்பாக இருந்தாலும் கசக்கும். கல்லாதவரின் சொல் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? இனிப்பாக இருந்தாலும் கசக்கும். கொல் என்ற வேர் சொல்லின் சரியான வினைமுற்று வடிவம் என்ன? கொன்றான். கொல் என்ற வேர் சொல்லின் சரியான வினைமுற்று வடிவம் என்ன? கொன்றான். இமய முதல் குமரி வரை என்பது எவ்வகை தொடர்? எல்லைத் தொடர். இமய முதல் குமரி வரை என்பது எவ்வகை தொடர்? எல்லைத் தொடர். குற்றிய லுகர சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றிய லுகர சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தேங்காய் என்பதன் சரியான மரபுச் சொல்? தேங்காய் உடை. தேங்காய் என்பதன் சரியான மரபுச் சொல்? தேங்காய் உடை.